I10 பெட்ரோல் வண்டியோட கியர் பாக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இன்புட் ஆயில் சீல் லீக் ஆகுதுன்னு கழட்டுறோம். இது ஃபுல்லாக ஆயில் ட்ராப் ஆகிருக்கு பாருங்கள். அது உள்ள ஆயில் சீல் வந்து லீக் ஆகிருக்கு. இப்போ 1 by 1 எல்லாத்தையும் கழட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 5 12 mm போல்டு வரும். அந்த 5 போல்டு கழட்டி எடுத்துடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கீர் ஷிஃப்டர் கண்ட்ரோல் அசம்பிளி கழட்டி எடுத்துடலாம். அதிலுமே 12 சைஸ் போல்ட்டு தான் வரும், 5 போல்ட்டு. அதையும் கழட்டி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் மைனஸ் ஸ்க்ரூ டிரைவர் போட்டு லைட்டாக ஷேக் பண்ணோம்னா அது வெளியே வந்துடும் கீர் ஷிஃப்டர் கண்ட்ரோல் அசம்பிளி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் லைட் சுவிட்சு ஒன்று வரும். அது சுவிட்சு கழட்டி எடுத்துடலாம். 24 ஸ்பேனர் போட்டு கழட்டணும். 19 போல்டை கழட்டி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 14 சைஸ் போல்டு ஒன்று ரிவர்ஸ் கியர் இது லாக் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஷாஃப்ட்டோட போல்டு அதை கழட்டி எடுத்துடணும். அதில் ஒரு வாஷர் வச்சு வரும், அது செட்டாக தான் போடும்போது மறுபடியும் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சுற்றி இருக்க கியர் பாக்ஸ் ஹவுசிங் போல்டு 12 சைஸ் போல்டு எல்லாத்தையும் கழட்டி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மைனஸ் ஸ்கூட்டர் விட்டு 4 சைடும் லாக் கொஞ்சம் தூக்கி விட்டோம்னா ஈஸியாக இதுவாகிடும். இந்த மாதிரி 4 பக்கமும் போட்டு ஷேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூக்கி எடுத்தோம்னா வந்துடும். அப்புறம் மேலே ஸ்டிம்மு கோன்லாம் கழட்டிகிட்டு இருக்கு. அந்த கோன் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். கீர் செலக்டர் ரிவர்ஸ் கீரோடது 12 சைஸ் 2 போல்டு வரும். அந்த செலக்டர் இது கழட்டி எடுத்துருவோம். அந்த ஷாஃப்ட்டை எடுத்தோம்னா கியர் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மேக்னெட்டு. இந்த மேக்னெட் வந்து நம்மளுக்கு ஆயிலில் ஏதாச்சும் பிசுறுலாம் இது ஆச்சுனாலும் அது ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி மேக்னெட்டில் பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் அந்த க்ரௌனை தூக்கி பிடிச்சிட்டு சுற்றி பிளாஸ்டிக் ஹேமரில் தட்டி சுற்றி 2 சைடு தட்டினோம்னா ஈஸியாக வந்துடும். பாருங்கள், அவ்வளோதான் வந்துடுச்சு. கியர் பாக்ஸ் கியர் அசம்பிளி எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். இதோ இருக்குது பாருங்கள், இதுதான் இன்புட் ஆயில் சீல். இந்த ஆயில் சீல் தான் இப்போ லீக் ஆகுது. இதால் தான் நம்ம இப்போ எல்லாத்தையும் பிரித்தது. மைனஸ் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அழுத்தி எடுத்தோன்னா சீல் வெளியே வந்துடும். இந்த சீல் தான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஆயில் சீல் இப்போ மாற்றலாம். கையிலே ப்ரெஸ் பண்ணால் ஒரு சிலது லாக் ஆகிடும். சம்டைம் கொஞ்சம் நம்ம லைட்டாக தட்டினோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆயில் சீலுக்காக தான் இவ்வளோ ஃபுல்லாக ஒர்க்கும். டிஃப்ரென்ஷியல் அசம்பிளி உட்கார வச்சிடலாம். சைடாக லைட்டாக சாய்ச்ச மாதிரி வைக்கணும். ஏன்னா அந்த கீர் உட்காரும்போது அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக உட்காரும்.
இப்போ ரிவர்ஸ் கியரோட ஷாஃப்ட் உட்கார வச்சிடும், கியர் உட்கார வச்சு ரிவர்ஸ் கியரோட ஃபோர்க்கு இதை கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. அதை கரெக்டாக உட்கார வச்சு லாக் பண்ணி 12 2 போல்டு வரும், அந்த போல்டு போட்டு போல்டு போட்டு 12 ரெண்டுத்தையும் டைட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பேஸ்ட்டு சுற்றி போட்டு நம்ம கியர் பாக்ஸை ஹவுசிங் மாட்ட வேண்டியதுதான். அது மேக்னெட்டை கரெக்டாக போட்டுருவோம் மறக்காமல். இந்த ஹவுசிங்கில் இந்த ஷிம்மெலாம் கரெக்டாக லைட்டாக க்ரீஸ் தட்டிட்டு உட்கார வச்சோம்னா ஈஸியாக உட்காந்துரும். 3 ஷிம்மும் உட்கார வச்சிடலாம். உட்கார வச்சுட்டு இந்த கோனு வெளியே வந்திருக்கும், அந்த கோனையும் உட்கார வச்சுடுவோம். கோனை வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா லாக் ஆகிடும் போயிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹவுசிங் இப்போ உட்கார வச்சுடுவோம். லைட்டாக ஷேக் பண்ணி அழுத்தணும்னா உட்காந்துரும். நம்ம சுற்றி ஃபைபர் சுற்றியில் சுற்றி தட்டிக்கலாம் 2 டைம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாம் சுற்றி போல்டெல்லாம் போட்டுட்டு வரும். மேக்ஸிமம் கழட்டும் போது வந்து எல்லாமே கன்னில் கழட்டிடலாம். மாட்டும் போது மேக்ஸிமம் கையிலே மாட்டுறது தான் பெட்ரு. ரிவர்ஸ் கியரோட போல்டு அது போட்டு ஷாஃப்டோடது போட்டு லாக் பண்ணிவிடுவோம். அது வந்து கியர் பாக்ஸ் ஹவுசிங் மாட்டுறதுக்கு முன்னே நல்லா உள்ளே உட்கார வச்சு டைட் பண்ணணும். அந்த ஹோல்ஸ் செட் பண்ணிவிட்டு அப்போ தான் கரெக்டாக உள்ளே உட்காரும் ஈஸியாக. இல்லைனா மறுபடியும் கழட்டி ஹவுசிங் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். கியர் ஷிஃப்ட்ரு, செலக்டர், அசம்பிளி எல்லாத்தையும் இதுக்கப்புறம் மாட்ட வேண்டியதான். 19 போட்டு ஃபுல் டைட் பண்ணிடலாம். அப்புறம் பேஸ்ட்டு போட்டோமா, பேஸ்ட்டு போட்டு இப்போ கியர் ஷிஃப்ட்ரு, செலக்டர், அசம்பிளி எல்லாத்தையும் கரெக்டாக உட்கார வச்சிடும். லைட்டாக ஷேக் பண்ணி உட்கார வச்சோம்னா தான் உட்காரும். கொஞ்சம் அது உட்காரது மட்டும் கொஞ்சம் பார்த்து உட்கார வைக்கணும். கொஞ்சம் இதுவாச்சுனால உள்ளே இருக்க கியர் செலக்டரில் ஏதாச்சும் டேமேஜ் ஆகிடும். எல்லா போல்ட்டும் டைட் பண்ணிவிட்டு ஃபுல் டைட் ஃபைனலில் செக் பண்ணிவிடுவோம். ஓகே, உள்ள 12 சைஸ் அதையும் மாட்டிடுவோம். 5 போல்டும். இந்தமாரி வீடியோ நிறைய நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். அதெல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.